ஹலோ காய்ஸ், நான் வாணியம்பாடியிலேருந்து காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு நேராக பெங்களூர் கிளம்பலான்னு சொல்லிட்டு பெங்களூர் போனோம். பெங்களூர் போன பிறகு தான் தெரிஞ்சுது, போகிறதுக்கு முன்னாடி டிராஃபிக் ஒரு நார்மல் டிராஃபிக்கே இருந்தது. சரி, இந்த டிராஃபிக் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நம்ம போயினே இருந்தோம். போகிற வழியில் ஒரு சரவணபவன் இருந்தது. அங்கே டிஃபன் சாப்பிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போனோம். ஒசூர் வரைக்கும் 2.5 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஒசூர்லேருந்து அத்திப்பள்ளியிலேருந்து சிட்டிக்கு போகிற வரைக்கும் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வாணியம்பாடியிலேருந்து 150 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்துலட்டோம். அங்கே சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரே 2.5 மணி நேரம். என்ன காரணம் என்றால், அங்கே இருக்கிற டிராஃபிக் தான் மெயின். சென்னையில் டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற சிக்னலுக்கும் அங்கே டிராஃபிக் போலீஸ் உடனே டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க. பட் பெங்களூரில் அந்தளவுக்கு டிராஃபிக் அவங்களும் கிளியர் பண்ணுறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டும் நல்லா வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் பயங்கரம் டிராஃபிக், தலைவலியே வந்துடும் அந்த 2.5 மணி நேரத்தில். சரி, போகிற வழியில் லால்பாக் போனோம். சும்மா ஒரு டூர் போகலான்னு சொல்லி தான் போனோம், தவிர பெங்களூர் எத்தனை முறை போயிட்டோம், எத்தனை முறை வந்துட்டோம். இது போகும்போது அத்திப்பள்ளியில் ஒரு டிமார்ட் இருந்தது 2 பக்கமும். சரி, டிமார்ட்டுக்கு போகலான்னு சொல்லி போனாக்கா பயங்கர கூட்டம், கால் வைக்கிறதுக்கு முடியல, அந்தளவுக்கு ஒரு கூட்டம். 2 டிமார்ட். சரி, இந்த டிமார்ட் விட்டு அடுத்த எய்த்தாப்லேயும் ஒரு டிமார்ட் இருக்குது, அங்கே போனாலும் பயங்கர கூட்டம். சரி, வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு நேராக கோபால் மால் சிட்டியில் மைசூர் ரோடு. நான் மார்க்கெட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் கோபால் மால் சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே உள்ளே டிமார்ட் இருக்குது. ஆனால் நானும் எத்தனையோ டிமார்ட் போயிருக்கிறேன். இருந்தாலும் அந்த கோபால் மாலுக்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த டிமார்ட்டும் அந்த காம்ப்ளெக்ஸும் என்ன உண்மையில் உள்ளே போகிறதுக்கும் ஒரு நிம்மதி, போயிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கும் ஒரு ஃப்ரீடம், அந்த ஜனங்க நெரிச்சல் இல்லாமல். ஆனால் எல்லா பொருளும் ஆஃபரும் பண்ணியிருக்காங்க, ஆஃப் ப்ரைஸு இது எது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பொருள் எதுவுமே வாங்கலை, இருந்தாலும் சும்மா அந்த உள்ளே காம்ப்ளெக்ஸ் நெளிஞ்சு அந்த காற்று வாங்கிட்டு சொல்கிறாங்களே நிம்மதியாக சுக்குனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு காற்று வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் போயிட்டு வந்த பிறகு தான் நல்லா இருந்தது பெங்களூர் ட்ரிப்பு. நீங்களும் வந்தானாக்கா பெங்களூருக்கு டிமார்ட் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. உண்மையிலே ஒரு டிமார்ட்டு நல்லா இருக்குது. அதுவும் அந்த டிமார்ட் நான் சொன்ன மாதிரி மைசூர் ரோட்டில் கோபால் மால் என்ற அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே, அந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து ஏதாவது ஒரு ஊரில் போய் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு இதை எடுத்துக்காட்டலாம்.